இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டிமார்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். டிமார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உள்ளே நம்ம எதிர்பார்க்காத ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. சாரி திங்ஸ் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. இது ஆஃபர்ஸை பார்த்து நீங்களா அவ்வளோ ஆஃபரா அப்படின்னு வாயை பிளந்துற அளவுக்கு இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பெருங்கூரில் தாங்க இருக்குது. நம்ம லொக்கேஷன் வந்து நம்ம கீழே பின் பண்ணுவோம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே என்னென்ன ஆஃபர் இருக்குன்றத உள்ளே போயிட்டு ரிவ்யூ எடுப்போம். ஆனால் வேறு லெவலில் இருக்கான். வாங்க. இப்ப நம்ம எங்க போறதுன்னு தெரியாம நம்ம கூட ஒருத்தர் வந்தாரு. இதாங்க வழி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாரு. இந்த வடிவேல் காமல்ல டே அதுங்கிட்ட வழி இல்லைன்னா பாதாள சாக்காடுன்னு சொல்லுவானு அந்த மாதிரி அங்க லிஃப்ட் தாங்க இருக்கு, அங்கிட்ட வழி இல்லைங்க. இதான் வழியா. வாங்க நம்ம இது உள்ள போய் பார்ப்போம். சரியா? ஒரு வேலையை நம்ம உள்ள வந்துட்டோம். அதான் நம்ம வந்து உள்ள வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். உள்ள ஸ்டாப்லாம் சொல்லிட்டாங்க, சார் இங்க வீடியோ எடுக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் ஒரே கவலையா போயிடுச்சு. எல்லா ஆஃபரையும் உங்கள்கிட்ட காட்டலான்னு தான் நாங்கள் வந்தோம். முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. ரொம்ப கவலையில் போயிட்டு இப்போ நம்ம ஜூஸ் குடிப்போம். வாங்க. இப்போ அங்கே வீடியோ எடுக்க உள்ள நமக்கு, அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப ஷேட் ஆயிடுச்சு. அதனால ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு பசங்கள்ட்ட சொல்ல போது, சாச்சா நாங்கள் அங்கே ஒரு ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சோம், அங்கே வேற லெவலில் தரமாக இருந்துச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. கடை பேர் என்னடா அப்படின்னா ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லிட்டானுங்க. எனக்கு ஏஞ்சல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்குங்க. அதனால வாங்கடா போய் நம்ம என்னதான் இருந்தாலும் அங்கே குச்சி பார்த்துலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். போய் நம்ம போய் ஆர்டர் பண்ணலாம் வாங்க. இறக்குறது கொஞ்சம் ஒரு நப்சு கேட்டுட்டு இருக்கு ஆளுக்கு. மண்டை காஞ்சிச்சா? நல்லாதான் இருக்கு. மில்க் மட்டும் கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணிருக்காங்க. முதல் டேஸ்ட் வைஸ் அச்சா 2/3 போட்டிருக்காங்க. சரி, ஆளுக்கு ஒண்ணு வாங்கலாம்னு பார்த்தோம். 2/3 அல்ல வேணாம், ரொம்ப சீப்பா நினைச்சு பாருங்க. உண்மையிலே நல்லாதான் இருக்கு. பசங்க சொன்னானுங்க அப்படி எப்படின்னானுங்க, அன்னைக்கு கூட்டு போனானுங்களே மசாஜ் சென்டருக்கு, வாங்க சாச்சா அங்க அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னானுங்க. போனாங்க, ஒண்ணும் இல்லை. சரி, நீங்க இப்படி சொல்றானுங்களே இது உண்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். உண்மையா நல்லாதான் இருக்கு. அவரு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான் ஜூஸ் குடிக்கிறாரு. அங்க ஏன்னு தெரியல, சரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வா நம்ம எடுத்து ஆஃபர்ஸை போடலான்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தை தான் நம்ம போனோம். ஆனா போன இடத்துல வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்மள மாதிரியா மைண்ட் அப்செட் பண்ணிட்டாங்க. சரி சொல்லிட்டு இங்க வந்தோம், ஜூஸை குடிச்சோம், ஓவரால் ஹாப்பி ஆயிட்டோம். இப்போ நீங்களும் ஹாப்பி தானே? இல்லையா? ஹாப்பியா இல்லையா பசங்க? ஏன்னா அந்த இடத்துல பண்ணது அது மாதிரி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி இங்க வீடியோ எடுக்காதீங்க சார், நீங்க வெளியே போயிருங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, குஷ்டம் தெம்பாயிட்டோம். இப்ப அடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கான பிளான் போட்டு நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நம்ம ஒரேடியா ஜூஸை குடிச்சு முடிச்சாச்சு. நீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, ஆனா ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதான் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ரிப்ளை பண்ணுவோம், நீங்க அதிகமா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்க போலான்றத உங்களுக்கு விருப்பமான முறையில இருக்கும். இந்த கடைக்கு போனா நல்லா இருக்கும், இந்த கடையை நம்ம மக்களுக்கு சொன்னா நல்லா இருக்குன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கடைகள் என்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம விசிட் பண்ணுவோம். உங்க நேம் வரைக்குமே சொல்லுவோம். யார் கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க நேம் இவர் சொன்னாரு, அதனால அந்த கடையை நம்ம ரிவ்யூ எடுத்துருக்கோன்ற வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். வீடியோ எடுத்து போடலான்னு போனோம், முடியல. சரி, வழியாக போய் ஜூஸே குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாலும் பார்த்தா சரியான லாங். அங்கே ட்ராவல் பண்ணி இதே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு எடுக்க முடியாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு வாரமாக அந்த பிளான் எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 3 நாளைக்கு அது எப்படியாவது நம்ம வீடியோ எடுத்து போகிறோம். சேலஞ்சிங். ஓகே, சரிங்க. ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு படுக்கலான்னு போனேன். உடனே ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, நீங்கள் சீக்கிரம் வாங்க ஜி, இங்கே ஒரு எமர்ஜென்சியான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு சோதனைக்கு மேலே சோதனையாக வந்துட்டுருக்கு. அதோட நம்ம சரி வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் காசு அப்படின்ட்டாங்க. மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.